ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பெஞ்ச மழையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெரஸ் கார்டன் கார்டன்ல இருந்த செடி மொத்தம் சாஞ்சு போச்சு. இங்க பாருங்களேன், ஒரு செடி கூட நிமிந்து இல்லை. இப்ப இன்னைக்கு எனக்கு அதான் வேலை போல, எல்லாத்தையும் நிமித்தி கட்டணும். அப்புறம் வந்து அந்த பீன்ஸுக்கு வந்து கொம்பு நட்டு வைக்கணும், அதுல கொம்பு நட்டு கட்டணும். ஆனா இவங்க மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கல்ல. கொடி போறவங்க எல்லாம் வந்து இதுல இருப்பாங்க. மற்ற பீன்ஸ் செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மழையில் வந்து சாஞ்சிருச்சு. இந்த கொடி அது செமையாகும் போகுது. இவ்வளோ ஹைட்டு தான் இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளோ ஹைட்டு வந்துச்சு, நாளைக்கு இவ்வளோ ஹைட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி வந்துடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் செடியில் வந்து பாருங்களேன் சாஞ்சு போச்சு. அது ஒன்றும் அது இப்போயே இது பண்ணிடணும், வெயில் வரத்துக்கு முன்னாடி. திருப்பியும் வந்தால் வானம் இட்டின்னு தான் இருக்குது, என்ன பண்ண போகுது இல்லையே. வராது. நேற்றே சொன்னேன் நான், வைக்க சேரு ஃபோன் பண்ணி யாருக்குன்னா ஃபோன் பண்ணி சொல்லுன்னு கேட்டியா நீ? தேவையில்லாத இப்போ வைக்க வேஸ்ட்டாக போச்சு பேரு. சொல்கிற பச்சே கேட்க மாட்டேறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஊர்ல இருந்து அப்பா வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்காரு. போன வருஷம் பசங்களுக்கு காது குத்தும் போது வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னன்னா பொண்ணு மேல பாசம் இல்லை. பாசம் இல்ல, நம்ம அடிக்கடி அங்க இங்க வரல. அதுதான் அப்போ உன்னை இதோட அக்ரிகல்ச்சர் ஒர்க் அங்க போயிட்டு இருக்குதுல்ல, அப்போ இதோட உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப கூடாது. ஆமாம், அனுப்பத்தினால தானே வரமாட்டாரு. இதோட ஒன்று 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூட்டின்னு போகணும். இதோட அங்கேயும் மாடுலாம் இருக்குதுல்ல. கோலம் ஒரு ஆங்கிலா இருக்குது. கோலம் இன்னைக்கு சிம்பிளா போயிடுச்சு, என்னன்னு தெரியல. மழை பெய்யுது, கோலம் இதுவாகி போச்சு. தாத்தா வந்து என்ன கறி வாங்க போறா? என்ன கறி வாங்க போறா? ஆடா பன்னி கறியா? ஆட்டுக்கறின்னு சொல்றா. ஆட்டுக்கறி வாங்க போறா? சரி, எவ்வளோ வச்சுக்கிறா? எண்ணி சொல்லு, கரெக்டாக சொல்லு. படிக்கிற நீ தானே படிக்கிற, எவ்வளோன்னு எண்ணி சொல்லு பார்ப்போம். கரெக்டாக சொல்றியா பார்ப்போம். என்னதுதான் சொல்கிறா? 400 என்ன ஒரு ஆட்டு கறி தராங்க உனக்கு? சரி, வாங்கிட்டு வரலாமா? தாத்தா என்ன கேட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து விமலாவுடைய அப்பா. இப்போ தான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி போனார் இங்கே வந்து. அதோட இப்போ தான் வந்துருக்கிறாரு பொண்ணை பார்க்கவே. ஈரத்தில் செப்பல் போட்டு நடக்க முடியாது, போ அப்படியே போ. ஃப்ரெண்ட்ஸ், மித்ரனே போயிட்டு பாலும் கறியுமே வாங்கிட்டு வந்துட்டான். பால் கறி இல்லடா, அது பாலும் கறியும். லீவ் நல்ல வேலை எழுந்துக்கு, ஆனா ஸ்கூல் நல்ல மணி 7:30 மணி வரைக்கும் தூங்குவாரு. வா, நம்மளுக்கு கடைக்கு போற ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான் இதோட. என்ன தாத்தாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? தாத்தா போய் நம்ம ஊருக்கு போய் தான் வந்துங்கிறேன். தாத்தா தான் நம்ம போய் பாக்குற. தாத்தா நம்மள வந்து பாக்கல, எல்லாம் பார்த்துதான். வெறும் டீ தானா? வெறும் டீ தானாவா? வேற என்ன குடிப்பாங்க காலையில? பிஸ்கெட்டு அது மாதிரி எதுவும்? பிஸ்கெட் இருக்குது. மித்ரனே எத்தார போய்கிறது எல்லாமே பையில தான் இருந்ததா? ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா வந்ததுனால வந்து இன்னைக்கு வந்து விமலா நல்லா கவனிக்குமா என்னன்னு தெரியல. இந்த நெத்தியில பொட்டு ஒண்ணு வைப்பாங்களா, அது எங்க விமலா? பொட்டு விழுந்துச்சா? மூஞ்சி கழுவும்போது விழுந்துட்டு இருக்கேன். பக்கத்துல ஒருத்தன் பாத்துக்கிறேன், நான் அவனுக்கு எதுவும் கிடையாதா? உனக்கு மட்டுமா? உனக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் போட்டாச்சு தெரியுமா? அவன் இருந்தாலும் பாப்பான். ஒரு பிஸ்கெட் போடான், காலியாச்சு. அதில் பாதி போடு. நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்க, சூப்பரா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா. இதை பாரு, நல்லி இல்லாம பாரு. மித்தனுக்கு நல்லி தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்லயே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கறி கடை இருக்கு. எங்கேயோ வந்து டெய்லி, அதாவது சண்டே ஆனா எல்லாம் ஆட்டுக்கறியா போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்பயே வாசனையா இருக்குதுல்ல. காரம் பாக்குறேன் நீயே எல்லாத்தையும் குடிச்சிட்டு போகுது குழம்புலாம். கார உப்புலாம் கரெக்டா இருக்குது. சூப்பரா இருக்குது குழம்பு. போய் நம்ம அதுக்குள்ள குழம்பு கொதிக்கிட்டோம். போய் நம்ம எல்லாரும் குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகும். அது பிரகஸ்டி மித்திரனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். அவங்க குளிச்சுட்டு வரட்டும், அப்புறமா நான் தான் போய் குளிக்கணும். நீ உட்காரியா, உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன்? எங்க தேய்க்கிற வருஷம் ஒரு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி விட்டது இல்லை எனக்கு. நீ தேய்ச்சி விடுறேன். புது மாப்பிள்ளையா வந்த போது கூட தேய்ச்சி விடல. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் போய் இலை அறுத்துன்னு நம்ம போய் சாப்பிடலாம். ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பணும்ல, மணி ஆகுது. சரி பாத்தருவா, இலை அறுத்தருவா. ஆமா போய் அறுத்துவா. அதான் அரை அது நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்குவா? எல்லாருக்கும் எல்லாருமே எடுத்துருவா. இல்லை இல்லை அங்கே போகலாம். பெரியவருக்கு பெரிய இலை, பெரியவங்களுக்கு பெரிய இலை, சின்ன பண்றவங்களுக்கு சின்ன இலை. அதே பிரகஸ்டிக்கெல்லாம் என்ன சின்ன இலை எடுத்துன்னு வந்து கட்டு மசாஜ் பண்ற மாதிரி கொஞ்சம். உங்க அப்பா ஆட்டுக்கறி சாப்பிட்டு வரும்ல? ஆட்டுக்கறியே கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அவரு கோழி கறி தானே சாப்பிடுவாரு. ஆமா, ஏன்னா அதுதான் அவருக்கு ஈஸியா இருக்கும் கடிக்கிறதுக்கு. அப்போ நாட்டு கோழி கடிக்க மாட்டாரு. நானே தரேன், சண்டை போட்டு ஒரு மாதிரி இருக்கான். ஆனா அவங்களுக்கு ஈரம் தான் பிடிக்குமா? நல்லா இருக்குதா குழம்பு? நல்லா இருக்குதா? எவ்வளவு நேரம் ஆச்சு வீட்டுக்கு வருது? ஒரு வருஷம் ஆகுது. நீ வந்து போன வருஷம் வந்து பிரகஸ்டிக்கு காது குத்திட்டு போனது. பிரகஸ்டியோட முடிய பாரு, முடியே வளர்ந்து போச்சு. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. என்ன உங்க சகோதரன் ஒண்ணு பாக்குறான். நீ சண்டே பாப்பாரு, என்கிட்ட தான் இருப்பாரு இன்னைக்கு. வெளியே போ. ஆமா, வாழை ஆடிட்டு உங்க கூட உட்காந்துக்காரு. வெளியே போ. மத்த நாள்ல சொன்னா வெளியே போன உடனே வெளியில கிளம்பிடுவாரு. ஆனா இன்னைக்கு வெளியே போக மாட்டேன். நல்லி என்னோட எண்ணுதான் நல்லி, உனக்குதான் கிடையாது. உனக்குதான் ஈரல ஊத்துதல்ல இந்த நல்லி. இது ஒண்ணும் இல்லம்மா. ஏன் எலும்பு எலும்புனால கடிக்க முடியாது, நான் தான் கடிப்பேன். என்ன பிரேஸ்ட்பா, நல்லா இருக்குதா? இல்ல அதுக்குள்ள போய் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுங்கறாங்க, இவரை கவனிக்கலன்னு சொல்லிட்டு பாத்துங்கறாரு. யாரு ஜானி கேக்குறானா? என்ன பிரகேஷ் ஆயா மாதிரி கால் நீட்டி போட்டு சாப்பிட்டுற? கால் வலிக்குதா? திணறு சாப்பிட்டா அப்படிதான் கால் வலிக்கும். உனக்கு என்னம்மா, நீ வந்து பயாலஜி டீச்சரு, உனக்கு வந்து சூப்பரா தான் இருக்குது. ஆனா உனக்கு கார்டன் சரியா நல்லா இருக்குதுங்களா? மித்திரம் தான் வந்து ஷர்ட் மாரிக்கிறான். ஏண்டா பிரகஸ்டிக்கும் சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ். ரொம்ப நாள் ஆச்சு இல்ல போட்டுதா? போன வருஷம் எடுத்தது, வளர்ந்துட்டாருல, அதனால சின்னதா இருக்குது. பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். ஏன்னா அக்கா பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு பெண் பார்க்க வராங்க. அதனால எனக்கு அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு மித்திரனும் பிரகஸ்டி ஒரு மாசம் ஆகுது அவங்க ஆயாவை பார்த்து. அதனால இப்ப அவங்கள போயிட்டு ஆயாவை பார்த்து. ஆயா வராது வீட்டுக்கு, ஆனா ஆயாவை நம்ம போய் பார்த்துட்டு வரோம். ஆமா, எதுக்காக இந்த சிம்பிள் கெட்டப்னா,
என் அக்கா பொண்ணுக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க. நான் வந்து இப்ப மாமியார், சின்ன மாமியார் ஆயிட்டேன். அதனால வந்து நான் சிம்பிளா தான் போகணும். புரியுதா? இல்லனால நீ வந்து பொண்ணு மாரி இல்ல, நீ வந்து ஆண்டி ஆயிட்ட. ஆண்டி ஆயிட்டேன். ஆமா, நீ பொண்ணு எல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. சரி வாங்க போலாம். போலாமா? ம். வாங்க. உங்க அப்பா வெளியே போய் நின்ட்டாரு. நின்னுட்டாரா? போய் நின்னுட்டாரா? இல்ல இல்ல போயிட்டா. சரி. சாய் ஓட்டு. யாருன்னா சேர்ல உட்காந்து கூட கோலம் போடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்களோடைய அக்காங்களாம் இவங்க தான். சென்னை அக்கா என்ன எதுவுமே பேச மாட்டேங்குது. அக்கா வந்தாங்க, சென்னம்மா வந்த உடனே புடவை பத்தி நான் 2 பேரும் விசாரிச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய் பாய். பாய். அங்க பாய் சொல்லு, எனக்கு ஏன் பாய் சொல்ற? நான் தான் உன் நைட்டுமா போறேன்.